உடல்நல காப்பீடு என்பது நிதி பாதுகாப்பு மற்றும் திடீர் சுகாதார தேவைகளுக்கு மிகவும் முக்கியமான முதலீடாகும். இதை பல காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்குவதால் அதில் சரியானதை தேர்வு செய்வது சவாலானது. உடல்நல காப்பீட்டை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீர்கள் என்றால் முதலில் அதன் கவரேஜை மதிப்பிட வேண்டும். ஒருவேளை பாலிசிதாரர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவசர சிகிச்சை, மருந்துகள் மற்றும் பராமரிப்பு போன்ற அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் அதில் கவர் ஆகிறதா என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் எடுக்க இருக்கும் திட்டத்தில் உங்களுக்கான மருத்துவ நிலைமைகள் அல்லது சிகிச்சைகள் உள்ளடங்கியுள்ளதா என்பதையும் கவனிக்கவும். உடல்நல காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள் குறித்த விவரங்களை சரிபார்க்க வேண்டும். முடிந்தவரை உங்களுக்கு அருகே இருக்கும் மிகப்பெரிய மருத்துவமனை அதில் இருக்கிறதா என்பதை பாருங்கள். அப்போதுதான் ஏதேனும் அவசர காலத்தில் உங்களால் உடனடியாக அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியும். மேலும் தேவைப்பட்டால் நெட்வொர்க்கில் அல்லாத மருத்துவமனைகளில் மருத்துவம் பார்த்து கொள்ளும் விருப்பம் உள்ளதா என்பதையும் கவனியுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸுடன் தொடர்புடைய மாதாந்திர பிரீமியம், விலக்குகள், அவற்றின் கொள்கைகள் போன்றவற்றை மதிப்பிடுங்கள். இவை உங்களது வருமானத்திற்கு ஏற்றபடியாக இருக்கும்படி பார்த்து கொள்ளவும். மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கு முன்பே உங்களுக்கு ஏதேனும் நோய்கள் இருந்தால் அதை மறைக்காமல் தெரிவிக்கவும். அத்தகைய நோய்க்கான மருத்துவ சிகிச்சை பெற எத்தனை ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் என்பதையும் பார்த்து மருத்துவ காப்பீடு எடுங்கள். ஏதேனும் அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு சென்றால் நீங்கள் முன்கூட்டியே பணம் செலுத்தாத கேஷ்லெஸ் திட்டங்களில் சேருங்கள். சில மருத்துவ காப்பீட்டில் கோபே என குறிப்பிட்டிருப்பார்கள். கோபே என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுக்கும். மீதமுள்ள பணத்தை நீங்கள் தான் செலுத்த வேண்டியிருக்கும். எனவே இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். நீங்கள் மருத்துவ காப்பீடு எடுக்கும் நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை மற்றும் அவர்களின் நற்பெயரை கவனிக்க வேண்டும். இணையத்தில் அந்நிறுவனத்தின் ரிவ்யூகளை படித்து நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அந்த நிறுவனத்தில் காப்பீடு எடுங்கள். உங்களது கவரேஜ் எந்த அளவுக்கு நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் அடிக்கடி பயணம் செய்வீர்கள் என்றால் அல்லது இடம் மாற்றப்படுவீர்கள் என்றால் அதற்கு ஏற்றவாறு பாலிசியை மாற்றும் தன்மையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற மாற்றங்களை காப்பீடு திட்டம் அனுமதிக்கிறதா என்பதையும் கவனியுங்கள். வெவ்வேறு உடல்நல காப்பீட்டு திட்டங்கள், அவற்றின் நன்மைகள் மற்றும் செலவுகளை ஒப்பிட்டு பார்க்க நேரம் ஒதுக்குங்கள். இப்போதெல்லாம் இணையத்திலேயே இத்தகைய ஒப்பீடுகளை செய்து பார்க்க கருவிகள் வந்துவிட்டன. மேலும் காப்பீட்டு தரகருடனும் இணையத்திலேயே கலந்து ஆலோசிக்கலாம். மருத்துவ காப்பீட்டை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் முதலீடு செய்யவும். இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு உங்களுக்கான சரியான மருத்துவ காப்பீட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுத்து சரியான நிறுவனத்தில் மருத்துவ காப்பீடு எடுங்கள்.